கடந்த ஒரு சில வாரங்களாக நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் வந்துட்டு நம்ம பிரச்சனைகளை பெரிய தலைக்கு மேலே இருக்கிறபடினால நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்றதை குறித்து நம்ம யோசித்து கூட பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற உலக சூழ்நிலைகள் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கிற காரியத்தை மிக துல்லியமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் நமக்கு இன்னும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ஆகவே இந்த கடைசி நாட்களில் வேதத்தில் எத்தனையோ காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஆனால் இந்த கடைசி நாட்களில் எல்லாவற்றையும் வேதத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் நாம் அறிந்து கொண்டு நம்ம அவர் வந்தாக்கா அவர்கிட்ட அவரோடு கூட போகிறதுக்கு என்ன தேவைங்கிற காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கலன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, ஒரு ஆற்றை கடக்கிற ஒரு மனிதன் நான் முக்காவாசி ஆற்றை கடந்துட்டேன் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அவன் நினைச்சு கொண்டிருப்பான்னா அவன் ஜீவனை தப்பித்துக் கொள்ள முடியாது. அதனால தான் இந்த நாட்களில நம்முடைய வாழ்நாளிலே இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நம்மை சுற்றி உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் ஒரே ஒரு காரியத்தை இன்றைக்கு தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. அது என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வர இருக்கிறார். எத்தனை பேருக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் ஆண்டவர் வந்தா எத்தனை பேர் போலாம்னா எல்லாரும் நம்ம என்ன பண்ணிடுவோம், கை தட்டி. யாருக்கு ஆண்டவர் வந்தா போக இஷ்டம் இருக்காது, எல்லாரும் போகணும். இன்ஃபேக்ட் உண்மையில சொல்ல போனோம்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்காக வரவில்லை. தான் சிருஷ்டித்த எல்லா மனிதரும் ரட்சிப்படைய வேண்டும் என்று அவர் சித்தமுள்ளவராயிருந்தார். அதற்காகவே இந்த உலகத்துல இதுவரையிலும் எந்த மனிதனும் எந்த நம்பிக்கையும் இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம், யாரும் முன் வராத அல்லது ரிஸ்க் பண்ணி காரியத்தை செய்ய வந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது எப்படின்னா, தேவன் மனிதனா இந்த உலகத்துக்கு மனிதனோடு கூட சராசரியா 33 ஆண்டு காலங்கள் வாழ்ந்து ஒரு மனிதன் இப்படித்தான் உலகத்துல வாழ வேண்டும் என்கிறதான வழியை வாழ்ந்து காண்பித்து போன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதோடு நிக்க வச்சுக்காம எங்க ஒரு லொகேஷனுக்கு போனோம். இப்பெல்லாம் ஜிபிஎஸ் வந்துடுச்சு. ஆனா அப்போ நம்ம போயிட்டு ஒவ்வொரு இடத்துல நின்று இந்த இடத்துக்கு நான் எப்படி போனேன்னா, ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரைட் எடுங்க, அங்க செகண்ட் கிராஸ்ல போனீங்கன்னா லெஃப்ட் சைட்ல அந்த வீடு உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு இன்றைக்கு உலகத்துல வந்த எல்லாரும் டைரக்ஷன் சொல்லிட்டு மறைந்து போனார்கள். ஆனா வழிகாட்டியாய் இந்த உலகத்துல 33 ஆண்டு காலங்கள் வாழ்ந்து மனுஷன் நடக்க வேண்டிய வழியில வாழ்ந்து காட்டி, பிறகு அது மாத்திரம் போதாது, நீ அதுக்குள்ள பிரவேசிக்கணும்னா என்ன இல்லாமல் உன்னால பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி தன்னையே இந்த உலகத்துக்கு ஒப்பு கொடுத்த, எல்லாருடைய பாவங்களுக்காக, ஒரு குறிப்பிட்ட மனுஷனுடைய பாவத்துக்காக, உலகத்தாருடைய எல்லா பாவங்களுக்காக மரித்த நம்முடைய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் பிதாவே இவர்களை மன்னியும் சொன்னார். அவர் சொன்னது தன்னை சிலுவையில் அறைந்த மனிதர்களுக்காக மாத்திரமில்லை. நம்ம நினைச்சோம், நான் சிலுவையில் அவர் கையில நான் ஆணி அடிக்கிறேன், அவருடைய முகத்துல காரி துப்புல, அல்லது அவருடைய தலையில முள்முடி நான் அடிக்கல, நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா ஒருத்தர் சொன்னாரு, இவனை சிலுவையில் அறையும் சொல்லிட்டு ஒரு குரல், பல பேருடைய குரல் வந்ததில்லை,
அதுல என்னுடைய குரலும் இருந்ததுன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாங்க. அதுதான் நான். இப்படி யாரெல்லாம் இவனை சிலுவையில் அறையும் என்று சொன்னார்களோ அந்த கூட்டத்தில் எழுதின சத்தத்துல நானும் ஒருத்தன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது, என்னுடைய கிரியைகள் அப்படி இருக்கிறது. சிலுவையில் அவர் அறையப்பட்டதனுடைய நோக்கம் என்னுடைய பாவத்துக்கான்னு சொல்லிட்டுதான். யார் பர்சனலா தனிப்பட்ட விதத்துல எடுத்துட்டு அதற்காக தேவனிடத்துல போய் ஒப்புரவாகிறானோ அவனே ரட்சிக்கப்படுவான். மற்றபடி வேற யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. நான் பல வருஷம் சபைக்கு போனேன், சத்தியத்தை கேட்டேன், காணிக்க கொடுத்தேன், என்னெல்லவோ நான் செய்தேன்னு சொல்லிட்டு லிஸ்டா போட்டாலும் நான் சொல்ற எந்த காரியத்துல, நான் சொல்ல வேதம் சொல்லுகிற காரியம், ஆண்டவரே சிலுவையில் அறையும் என்று அவர்கள் குரல் எழுப்பினார்கள். ஆனால் நான் நீ சிலுவையில் அறையப்படும்படிக்கான காரணமா நான் இருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய பாவங்கள் தான் 3 ஆணிகள் அல்ல அந்த சிலுவையில உம்மை இறுக பிடித்தது. என்னுடைய பாவங்கள் தான் அந்த சிலுவையில உம்மை இறுக பிடிக்க வைத்திருந்தது. இதுதான் வந்துட்டு இன்றைக்கு நாம் அடைய வேண்டிய தெளிவு. இதை நான் பர்சனலா நான் ஃபீல் பண்ணலன்னா, ஒரு உணர்வு அல்ல இது. இது பர்சனலா நான் வந்துட்டு தேவனிடத்தில் எடுத்துக்கொண்டு போய் என்னை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்துக்காக நான் அவரோடு கூட ஒப்புரவாகலாம். ஆண்டவரே நான் தான், நீர் சிலுவையில் அறையப்படுறதுக்கு நான் தான் காரணம். இதுதான் வந்துட்டு நான் பாவிங்கிறத ஒத்துக்கிறது. பை த வே, ஆண்டவர் சுகம் உள்ளவர்களுக்காக வரவில்லை. நான் நல்லா இருக்கிறேன், நான் தப்பெல்லாம் பண்ணல, நான் சரியா என் வாழ்க்கையை நான் நடத்திட்டு இருக்கிறேன், சாரி, உங்களுக்காக ஆண்டவர் வரல. உங்களுக்கு எந்த வியாதியும் இல்லை, நீங்க தாராளமா போயிடலாம். சுகமுள்ளவர்களுக்கு அல்ல, வியாதி உள்ளவர்களுக்காகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். நீதிமான்களை அல்ல, பாவிகள் யார் தங்களை அறிக்கை செய்கிறார்களோ, ஒத்துக்கொள்ளுகிறார்களோ அவர்களை ரட்சிக்கும்படிக்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஆமா, எல்லாரும் ஒத்துக்கொள்ள வேண்டிய காரியம். நம்ம ஒருவரும் பாவி இல்லை என்று சொல்ல முடியாது. பைபிள் சொல்ல நாம் எல்லாரும் பாவம் செய்யணும். நாம் எல்லாரும் தான் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் தேவ மகிமை அற்று போகணும். அதான் வேதம் சொல்கிறேன். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட இந்த காரியங்கள் கடந்த ஒரு சில வாரங்களாக நாங்கள் உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் ஒருத்தர் கூட நாம பிரயாணம் பண்றது இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்கேயோ இந்த ஊருக்கு போறோம், அங்க போறோம், எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், ஒரு ட்ரெயினையோ பஸ்ஸையோ நம்ம பிடிக்கணும், அதுக்குரிய பயணச்சீட்டை நம்ம வாங்கிட்டு போய் சேரும் இடத்துக்கு அந்த பயணச்சீட்டை நம்ம பத்திரமா கையில் வச்சுட்டு இருக்கிறோம். டிக்கெட் வாங்கணும், போய் சேரும் இடம், இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம், ஆம்பூர்ல இருக்கிறோம், குறிப்பிட்ட இடத்துக்கு நாம் போய் சேரணும். அந்த போய் சேரும் இடத்துக்குரிய பயணச்சீட்டு நம்ம கையில இருந்தா அந்த இடத்துல போயிட்டு நாம பத்திரமா இறங்க முடியும். ஆனா நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம எல்லாருக்கும் போய் சேரும் இடம் என்று ஒன்று இருக்கிறது. There is a destination for all of us. நம்ம எல்லாருக்கும் போய் சேரும் இடம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த போய் சேரும் இடம் அதுக்கு என்ன பேர்னா, ஆண்டவர் வேதத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை சொல்லி வைத்திருக்கிறார். வேதாகம புஸ்தகத்திலே, புதிய ஏற்பாட்டிலே கடைசி புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டிலே 353வது பக்கம் 353. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் முடிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று.
யோவனாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்து நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பின. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அப்படின்னா நாம் எல்லாரும் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று, இந்த உலகத்தினின்று, இந்த பூமியில் இருந்து நாம் ஒரு நாள் வேறொரு இடத்துக்கு நாம் போகிறோம். அதுக்குதான் வேதம் என்ன சொல்லுதுன்னா, புதிய வானம் புதிய பூமி. இந்த புதிய வானம் புதிய பூமி யாருக்காக ஏற்படுத்தப்பட்டது என்று சொன்னால், புது சிருஷ்டியா இருக்கிறவர்களுக்கு. நாம புதிய வானம் புதிய பூமிக்குள்ள போக முடியாது. நாம் போய் சேரும் இடம் அதுதான். அப்படின்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய காரியம் நமக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா, தேவாதி தேவன் அவர் மனுஷர்களிடத்திலே அவர் வாசம் பண்ணுகிறவராய், நாம் அவருடைய ஜனங்களாய், அவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய தேவனாய் அவர் இருப்பார். அங்கே கண்ணீர் இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை. இப்ப இருக்கிறவர்கள் எல்லாம் ஒளிந்து போன ஒரு இடம் தான் அந்த இடம். அந்த இடத்துக்கு தான் தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த இடத்துக்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் இருக்கும்போது சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மீண்டும் வந்து உங்களை என்னோடு கூட கூப்பிட்டு கொண்டு போவேன், என்றைக்கும் என்னோடு கூட வைத்துக் கொள்ளும்படியா. எவ்வளவு தெளிவா ஆண்டவர் சொன்னான். கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கு உலகம், இந்த உலகம் தான் என்னுடைய வீடு அப்படின்னு வாழ்றவர்களுக்கு உண்மையாகவே இந்த புதிய பூமியில தேவனோடு கூட இதுவரையிலும் தேவனை யாரும் ஒருவரும் முகமுகமாய் கண்டதில்லை. என்னை கண்டவன் ஒருவரும் உயிரோடு இருந்ததில்லை என்று சொன்னவர், அன்றைக்கு இந்த தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவோடு அவர் என்ன பண்ண போறாரு? ஜனங்களை தான் உண்டாக்கின, தன்னால் மீட்கப்பட்ட, புது சிருஷ்டி ஆக்கப்பட்ட அந்த ஜனங்களோடு கூட அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அதுதான் நாம் போய் சேர வேண்டிய ஒரு ஸ்தலம். அந்த இடத்துல ஆண்டவர் எப்பேற்பட்ட ஜனங்களை அவர் கொண்டு போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படின்னா, தேவன் மனிதனை படைத்தார். நம்ம எல்லாரையும் படைத்தவர் ஆண்டவர், தேவனாகிய கர்த்தர். பூமியின் மண்ணினாலே மனுஷனை உண்டாக்கினார். அவன் நாசியில தன்னுடைய சொந்த சுவாசத்தை ஊதினான். இன்னைக்கு நாம மூச்சு இழுக்கிறது விடுறது எல்லாமே அவருடைய சுவாசம். நம்முடைய நாசியில அவர் ஊதின அந்த சுவாசம், அவர் சொல்ற அந்த நாள் வேலையும் அது உள்ளேயும் நமக்குள்ள போகிறதும் வருகிறதும் அது இருக்கும். ஒரு நாள் அது நிறுத்தப்படும். பிரியமானவர்களே, தேவன் மனுஷனை அவர் எப்படி சொன்னார்னா, நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. ஆகவே மனிதன், முதலாவது ஆதாம் என்கிற மனிதன், அந்த ஏதேன் தோட்டத்திலே அவரை கொண்டு வந்து ஆண்டவருடைய சாயலின்படி மனிதனை உண்டாக்கினார், அவருடைய ரூபத்தின்படி அவனை உண்டாக்கினான். ஆனால் தேவ சாயலாக தேவ ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனிதன் இன்றைக்கு ஆண்டவர் சொன்னாரு, எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்துல இருக்குது பாருங்களேன். இன்னைக்கு ஜனங்களுக்கு எது ரொம்ப பிடிக்காத விஷயம்னா, நீ இதை செய்யாத,
இது ஏன் இப்படி செய்யல அப்படின்னு கேட்டா பிடிக்காது. என்ன பண்ணாது? பிடிக்காது. அதுவும் பிரச்சனையே. எப்படின்னா போன் விட்டுட்டு பாருங்க, பிரச்சனையே இல்லை. ஆனா ஆண்டவர் வந்து அப்படி இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, நீ தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சங்களின் கனி உனக்காகத்தான் உண்டாக்கப்பட்டது. இது எப்படி இருக்குதுன்னா, ஒரு 13-14 வயது வாலிபனை கூட்டிட்டு போயிட்டு ஒரு நூலகத்துக்கு, ஒரு லைப்ரரிக்குள்ள கொண்டு போறாரு ஒருத்தர். ஒரு நூலகத்துக்குள்ள கொண்டு போறாரு. கொண்டு போயிட்டு, தம்பி, இதுல எத்தனையோ லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது. இதன் மூலமா நீ படித்து நல்ல அறிவடைந்து ஞானம் அடைந்து நீ பெரிய காரியங்கள் இந்த உலகத்துக்கு நீ செய்வார். இதுல எத்தனையோ லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது. ஆனால் இதோ உங்க மேல ஒரு புத்தகம் இருக்குது பாருங்க. அந்த புத்தகம் வந்துட்டு 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் படிக்க கூடாத ஒரு புத்தகம் அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டிருக்குது பாரு. அதை மாத்திரம் படிக்காதே. பிகாஸ் யூ ஆர் 13. நீ 13, 14, 15, 16, 17, 18 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. லட்சக்கணக்கான புத்தகத்தை விட்டுட்டான் மனுஷன். அவன் கண் 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் படிக்க கூடாது என்ற புஸ்தகத்தை தேடி படித்தது. தேவனுடைய மகிமையை மனுஷன் அந்த நாளிலே இழந்து போனான். பாவம் எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள வந்ததோ, ஆண்டவர் சொன்னார், புசியாதே, புசிக்காதே, இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று விலக்கின அந்த கனியை நீ புசித்தாயோ அப்படின்னா, ஆண்டவரே நான் தான் அதுக்கு காரணம். நான் சொன்னேன்ல, ஆண்டவர் ஏற்கனவே நமக்காக மரித்தார் சிலுவையிலே, ரத்தம் சிந்தி இவர்களை மன்னியும் உறுதி எடுத்துக்கிட்டு போயிட்டார். மன்னியும், forgive them all, எல்லாரும் மன்னிச்சிருங்க ஆண்டவர். இன்னைக்கு நான் போயிட்டு, ஆண்டவரே அந்த மன்னிப்பு எனக்கு வேணும், நான் பாவிங்கிறத நான் ஒத்துக்கொள்றேன், எனக்கு உதவி செய்யும், என் பாவத்தை மன்னியும். எவ்வளவு நேரம் ஆச்சு? எவ்வளவு நேரம் ஆச்சு? நாட்கள், மாதங்கள், வருடங்கள். எத்தனையோ பேர் இங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்க அந்த மாதிரி செட்டில் பண்ணாத நிறைய ஜனங்கள். நான் போயிட முடியுமா? போயிட முடியுமா? பி சீரியஸ். போயிட முடியுமா? எவ்வளவு நேரம் ஆச்சு? புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனி, விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? சாரி, நான் தான் அந்த காரணம், ப்ளீஸ் forgive me. எவ்வளவு நேரம் ஆச்சு? என்னை மன்னிச்சுங்க. எவ்வளவு நேரம் ஆச்சு? எவ்வளவு நேரம் ஆச்சு? நீங்க புசிக்க வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை நான் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. உன் பேர் என்ன? யாக்கோபு. யாக்கோபுனா என்ன தெரியுமா? எத்தன். நான் திருடன், எத்தன், அபகரிக்கிறவன். நீ இனிமேல் யாக்கோபு எனப்படாமல் நீ இஸ்ரவேல் எனப்படுவான்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்துல ஆண்டவர் மாற்றிட்டாரு. 60 வருஷம் வாழ்க்கையினுடைய லிஸ்ட் போட்டு பார்த்தாக்கா பல முறை நரகத்துல போய் தொப்புன்னு விழ வேண்டிய ஆளு. ஆனா ஒரே ஒரு விஷயம்தான். உன் பேர் என்ன? யாக்கோபு. ஆண்டவரே, அபகரிக்கிறவன், ஏமாற்றுகிறவன் அந்த ஆண்டவரே. நீ யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவாய், என்னுடைய மகன் நீ, யூ ஆர் மை சன். எவ்வளவு நேரம் ஆச்சு? பிரியமானவர்களே, இன்றைக்கு வரையிலும் பரலோகத்தின் வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா பெருமைங்கிற ஒரு காரணம் தான். பெருமைங்கிற ஒரே ஒரு காரியம் தான். சாரின்னு சும்மா தூக்கி போட்டு போக கூடாது. நான் என்ன பண்ணேன்? எது பாதிக்கப்பட்டிருக்குது? யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க? எது பாதிக்கப்பட்டிருக்கு? இதுக்கு நான் தான் காரணம், ப்ளீஸ் forgive me, என்னை மன்னியுங்கள். அதான் சரியான மன்னிப்பு. சும்மா தூக்கிட்டு சாரின்னு தூக்கி போடுறோங்களா? அப்ப சாரியெல்லாம் நான் கேட்கறதே இல்லை. ஓகே, சரியாயிடுவோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் கூட இன்றைக்கு அதை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. வந்த பிறகு பார்த்துக்கலாம். போன வாரம் சொன்னேன், வந்த பிறகு பார்த்துக் கொள்ளலாம்.
நீ நினையாத நாளிலே அந்த நாள் உன்மேல் சடுதியாய் வராதபடிக்கு நீ எச்சரிக்கையாய் நீ விழித்திரு. ஆண்டவர் சொல்லுகிறார். மனுஷன் தேவனுடைய மகிமை இழந்து போனான். பாவம் எப்போ வந்துச்சோ ஆண்டவர் அவன் கண்ணுக்கு மறைவாயிட்ட. ஆண்டவரை பார்க்க முடியும். தெய்வ சாயலை மனிதன் இழந்து போனான். கவனிங்க, அந்த புதிய பூமிக்குள்ள, புதிய வானம் இல்ல, புதிய பூமியில நான் போய் செட்டில் ஆகணும்னா இந்த பூலோகத்துல இழந்து போன அந்த தேவ மகிமையை நான் மீண்டும் அடைந்து இந்த புதிய பூமிக்குள்ள, ஆண்டவர் எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்க அந்த புதிய பூமிக்குள்ள போய் நான் அடையணும். இதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி இழந்த மனிதன் இழந்து போன அந்த ஆதி தெய்வ சாயல், ஆதியில இழந்து போன அந்த தெய்வ சாயலை, மகிமை மீண்டும் அவன் அடையும்படிக்காக. நிறைய பேர் இன்னைக்கு கூட 1,00,000 ரூபாய் நீங்க செலவு பண்ணி பரலோகம் பண்ணாக்கா இன்னைக்கு எத்தனையோ கோடி பேர் கியூல நிற்பாங்க. ஆனா நான் பாவி ஆண்டவரே, என் பாவத்துக்காக தான் நீ சிலுவையில மறித்தீங்க, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உன் வார்த்தை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்துகிற மனிதன் இன்னைக்கு கிடையாது. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார் ஆபகம் புஸ்தகத்துல, இருதயத்தில் அகங்காரமா இருக்கிறானே அவன் ஆத்துமா அவனுக்குள் செம்மையானது அல்ல, ஆனால் தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் எப்ப வரும்னா பெருமைக்கு சாகும் போது வரும், அகங்காரத்துக்கு சாகும் போது வரும் விசுவாசம். இருதயத்தில் அகங்காரமா இருக்கிறானே, பெருமையா இருக்கிறானே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இன்றைக்கு எவ்வளவு பெரிய ரட்சிப்பு மனிதன் இன்றைக்கு தொலைத்து போடுவதற்கு ஒரே காரணம் இருதயத்தினுடைய அகங்காரம். தன்னுடைய சொந்த குமாரன் மூலமா இந்த உலகத்துல மனுஷனுடைய பெருமை. ஆண்டவர் ஆதாம் இடத்துல கேட்டா, புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்தாயோ? சொன்னா அதோ எல்லாத்துக்கும் இவதான் காரணம், எல்லாத்துக்கும் இவன் காரணம். இப்படி தூக்கி போட்டான், பழைய தூக்கி போட்டான். ஓகே, அவர் சொன்ன இடத்துக்கு போறாரு. ஆண்டவர் எவ்வளவு பொறுமைசாலி பாருங்களேன். கேட்கிறாரு, சாப்பிட்டியா? சாப்பிட்டாண்டரை மன்னிச்சுக்கணும். இல்ல, இவன் தான் காரணம். நீ செய்தியா? நீ ஏன் இப்படி செய்த? அவன் என்ன சொன்னான்? சர்வம் என்னை வஞ்சித்தது சொல்லிட்டு இன்னொருத்தர் மேல பழைய தூக்கி போட்டான். ஆண்டவர் சர்வத்துக்கிட்ட போனார், நீ இப்படி செய்தது என்ன சொல்லிட்டு சர்வத்தை சவித்தார். பிரியமானவர்களே, மனிதன் எழுந்து போன அந்த தெய்வ சாயலை யார் திரும்பவும் அடைந்தது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. எப்படி அடைந்தார்னா தன்னை தாழ்த்தினதுனால அடைந்தார். இந்த உலகத்துல தன்னை தாழ்த்தினார். என்ன செஞ்சார் அவரு? பெருமைக்கு என்ன அடையாளம், ஆப்போசிட் என்ன? பெருமைக்கு என்ன எதிர்ப்பதம்? பெருமைக்கு தாழ்மை. பெருமையினால் விழுந்து போன ஆதாமின் சந்ததியை மீட்கும்படிக்காக இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்துகிறவரா இந்த பூலோகத்துக்கு வந்தார். தன்னை தாழ்த்துகிறவரா இந்த பூலோகத்துக்கு எவ்வளவு நாள் தாழ்த்தானா? 33 ஆண்டுகள் தாழ்த்தினார். எவ்வளவு வருஷம் தாழ்த்தினாரு? ஆமா, 33 வருஷம். பைபிள் சொல்றது, எபிரேயர் நிருபத்திலும் பிலிப்பியர் நிருபத்திலும் என்ன சொல்றதுன்னா, சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினான். தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் வெறுமையாக்கி இந்த பூலோகத்துக்கு அவர் நம்மை போல மனுஷனாய் வாழ்ந்து, மனுஷனை விட இன்னும் கீழாக போயிட்டு அடிமையின் ரூபம் எடுத்து, அதை விட இன்னும் கீழே போயிட்டு குற்றவாளியை போல சிலுவையில தொங்குகிற அவ்வளவாய் தன்னை தாழ்த்தினார். அப்படி தாழ்த்தினதுனாலதான் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு வந்தது. நான் ஆண்டவர் தெரியுமா, உன்னை பாத்துக்கிறேன் அப்படிலாம் சொல்ல ஆண்டவர். அதனாலதான் பேதுரு அதை குறித்து எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா,
அவர் பாவம் செய்யவில்லை. 1 பேதுரு 2:22. அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயில வஞ்சனை காணப்படவில்லை. அவர் வையப்படும் போது அவரை திட்டினாங்க இல்ல, அவர் என்ன பண்ணாங்க? திட்டினாங்க. பைபிள் சொல்றது இன்னும் ஆங்கிலத்தில் எப்படி they abused at him இருக்கு. கெட்ட பேச்சுல திட்டினாங்க. இங்க பாருங்க, அவர் வையப்படும் போது பதில் வயல். அவர் என்ன பண்ணல? அவரும் சேர்ந்து என்ன பண்ணலாம்? பதிலுக்கு பதில் திட்டல. பாடுபடும் போது அவரை பாடுபடுத்தினாங்கல்ல. எப்படி பாடுபடுத்தினாங்க? எப்படி பாடுபடுத்தினாங்க? சவுக்கால் அடித்தாங்க. முள்முடியை வந்துட்டு தலையில வச்சு 600 போர் சேவர்கள் பரம்பினால் அடித்தார்கள். எத்தனையோ கிலோமீட்டர் வந்துட்டு சிலுவையை, பாரமான சிலுவை சுமந்து போகும்படி செய்தாங்க. ஒரு இடத்துக்கு வந்து ஆணிகளால அவரை இதெல்லாம் பாடுபடுத்தினாங்க. சோ பாடுபடுத்துறவங்களை பார்த்து 2-3 நாள் வெயிட் பண்ணிக்கோ, 3வது நாள் உயிரோடு எழுந்து வந்து நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லல. பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அதனாலதான் நமது பாவங்களுக்காக அவர் செத்து நாம் நீதிக்கு பிழைக்கும்படிக்காக அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து அவருடைய தழும்புகளால நாம் குணமாக்கப்பட்டு இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களாய் வந்திருக்கிறோம். அவரு காடு நான் யார் தெரியுமா அப்படின்னு பார்த்தாக்கா என்ன பண்ணிருக்காரு? ரட்சிக்க கிடையாது மனுஷன். இன்னைக்கு நான் பாவத்துல மரித்து நரகத்துல போய் சேர்ந்திருப்பேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிருப்பேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட இழந்து போன மகிமையை இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினதுனால அவர் மகிமையை, ஆதி முதல் நீர் எனக்கு கொடுத்த மகிமையை நான் இவர்களுக்கு தந்தேன் அப்படின்னு சொன்னார். அந்த மகிமையை தன்னுடைய சிஷ்யர்களுக்கு அவர் கொடுத்தார். அதனால்தான் அது மூலமா தான் யாரெல்லாம் இந்த மகிமையை பெற்றுக்கொண்டார்களோ, இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர், நான் பாவி, எனக்காக சிலுவையில மரித்தார், அவருடைய ரத்தத்தினால என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நான் அவருடைய மகன், நான் அவருடைய மகள், அவருடைய மகிமைக்காக நான் இந்த உலகத்தில் அவருக்கு சாட்சியாய் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நான் வாழுகிறவன் என்று சொல்லி யார் இன்றைக்கு தீர்மானித்து கொடுக்கப்பட்ட இந்த பூமிக்குரிய வாழ்நாள்ல நடக்கிறார்களோ அவர்கள் அந்த புதிய பூமியிலே தேவனோடு கூட வாசம் பண்ணுவார்கள். இதுதான் நாம் போய் சேரும் இடம். இதுதான் நாம் போய் சேரும் இடம். இந்த போய் சேரும் இடத்துல நம்ம ட்ரெயினை மிஸ் பண்ணிடாம இந்த நாட்களில நாம ஜாக்கிரதையா எப்படி வாழணும். அது மாத்திரமல்ல, நிறைய காரியங்களை வந்துட்டு நாம் அறிந்து கொண்டிருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் ஒரு சிலர்கிட்ட நிச்சயமா நான் கேட்பேன். நிச்சயமா நீங்க என்ன கேட்டீங்க நான் வந்து கேட்பேன். நான் நிச்சயமா கேட்பேன். நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஆமாமா நான் கேட்டிருக்கிறேன், இது எனக்கு தெரியும், இது நோ இட் வில் நாட் ஹெல்ப் யூ. பொதுவாக தெரிந்த காரியத்துக்கு நான் எப்படி வாழ்ந்தேன் அதுதான் காரியம். அதாவது நிறைய விஷயம் நான் கூட இதை கேட்டுக்கிறேன், எனக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படிங்கிறது உங்களுக்கு உதவாது. கேட்டு அறிந்து கொண்ட விஷயத்தில் நான் எப்படி செயல்பட்டேன் என்கிற காரியம்தான் இன்னைக்கு மிகவும் அவசியம். அதுதான் ஒரு மனுஷனை தொடர்ந்து அந்த புதிய பூமிக்குள்ள நடக்கும்படி இந்த பூலோகத்துல உதவி செய்யும். எத்தனையோ பேர் மரித்து போனார்கள். எத்தனையோ பேர் மரித்து, உங்க கூட உட்கார்ந்து இருக்கிறவங்களை நீங்க ஒவ்வொருத்தர் நினைச்சு பாருங்க. ஆமா, என் கூட இத்தனை பேர் இருந்தாங்க, இத்தனை பேர்ல ஒருத்தர் கூட இல்லை, ஆனா ஒண்ணு இன்னைக்கு வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஏன் தெரியுமா? இதை கேட்கிறது நிறைய கேட்டிருக்கலாம் அந்த விஷயத்த. ஆனா இன்னைக்கு நான் கேட்டிருக்கிறேன் மறுபடியும், இதுக்கு நான் என்ன ஆக்ஷன் நான் எடுக்க போறேன், அதுதான் காரியம். புதிய பூமிக்குள்ள நாம போகணும்னா நமக்கு தேவையா இருக்கிறது என்ன? ஜாக்கிரதை. பி டிலிஜென்ட். எப்படி சொல்றார் ஆண்டவர்? ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும்? பேதுரு சொன்ன மாதிரி இவைகளெல்லாம் வர காத்திருக்கிறபடினாலே, இவைகளெல்லாம் வர காத்திருக்கிறோம் நாமோ அப்படின்னு பார்க்கும்போது
தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாருங்கள். ஆகவே இந்த புதிய பூமிக்குள்ள நான் போனோம்னா நீதி வாசமாயிருக்கிற மனுஷனா நான் இருக்கணும். ஏன்னா அங்க நீதி தான் வாசம், அநீதிக்கு அங்க இடம் இல்லை, பாவத்துக்கு அங்க இடம் இல்லை. நீதி வாசமாயிருக்கும் புதிய பூமி புதிய வானம், அதுதான் அங்க நீதி வாசமா இருக்கு. உலகத்தால் கரைபடாத ஒரு வாழ்க்கை, உலக ஆவி நம்மை வந்துட்டு நம்ம என்ன யோசித்து பார்ப்போமே, ஆண்டவர் வருகையில நம்ம போனோம், புதிய பூமிக்குள்ள அவரோட கூட நான் இருக்கணும். இந்த உலகத்தோட எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது எடுத்து போடணும். உலகத்தோட நமக்கு இருக்கிற சம்பந்தம் என்ன அப்படின்ட்டு இன்னைக்கு நான் அதான் ஜாக்கிரதைன்னா என்ன, அங்க போனோம்னா இதெல்லாம் நான் என்ன பண்ணும், பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் நான் தரிக்க கூடாது. உலகத்தில் இருக்கிறவங்களை செக் பண்ணி பாருங்க, அவன் எப்படி இருக்கான், நான் எப்படி இருக்கேன், அவங்க எப்படி இருக்காங்க, நான் எப்படி இருக்கேன், என் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது, என் பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, என் புருஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, மனைவியுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, உலகத்தோட கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டிய நான் இதெல்லாம் பார்க்காம உலகத்தால் கரைபடாமல் இன்றைக்கு உலகத்தோடு உலக ஆவியில் இருந்து நம்ம பிரித்தெடுக்கப்பட்டு நாம வாழும் பொழுது உண்மையாகவே நீதி வாசமா இருக்கும்னா நாம தான் அங்க போய் வாசமா இருக்க போறோம். நமக்குள்ள நீதி உள்ள ஒரு வாழ்க்கை இந்த பூலோகத்துல இந்த உலகத்துல நம்ம வாழ்றோமான்னு சொல்லிட்டு என்னைக்கு ஜாக்கிரதையா நாம இருக்கணும். அது மாத்திரமல்ல, பிழையற்ற ஒரு வாழ்க்கை, பிளேம்லெஸ் லைஃப், நேர்மையும் நீதி உள்ளவர்களாய். அப்படின்னா உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக்கொள்கிறவனும், அதே போல வந்துட்டு நேர்மை இந்த உலகத்துல வந்துட்டு நம்மளை யாரும் பூரணமானவர்கள் அல்ல, என்னையும் சேர்த்து யாரும் பூரணமானவர்கள் அல்ல. ஆனா நாமெல்லாம் நமக்கு ஒரு கோல் இருக்குது, அந்த பர்ஃபெக்ஷனை நோக்கி நம்ம போய் கொண்டிருக்கிறோம், அந்த பூரணத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த பூரணத்தின் வழியா நான் போகணும்னா வாழ்க்கையில நான் இதை செஞ்சுட்டேன் அதை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு டிக் மார்க் போட்டு போறது இல்லை. நேர்மையான ஒரு வாழ்க்கை, உள்ளதென்றும் இல்லதென்றும் சொல்லி வாழ்ற வாழ்க்கை, ஆண்டுக்கு முன்னாடி போய் இதுதான் என்னுடைய நிலைமை என்று சொல்லி வாழ்கிற ஒரு வாழ்க்கை, நீதி வாசமா இருக்கிற அந்த வாழ்க்கை, அதுதான் வந்துட்டு நமக்கு இந்த புதிய பூமிக்குள்ள வாழ்றதுக்கு வழி வகுக்கும். இப்படிப்பட்ட காரியத்துல நாம் ஜாக்கிரதை உள்ளவர்கள் இந்த நாளில காணப்பட வேண்டும். ஆண்டவர் சொன்னார், ஜீவனுக்கு போகிற வாசல் மிகவும் குறுகினது, கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமா இருக்கிறது, அதில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் குறுகினது, வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் மிகவும் சிலர். அந்த சிலராகிய 8 பேர் அன்றைக்கு பேழையில காக்கப்பட்டது போல, அந்த சிலராகிய ஜீவனுக்கு போகிற அந்த வாசலை கண்டுபிடிக்கிற கூட்டத்தோடு கூட நாமும் வாழ்ந்திட, இந்த உலகத்தில் இருக்கிற துன்பங்கள் எல்லாம் கொஞ்ச காலம்தான். இணையில்லாத ஒரு மகிமை, மனிதன் ஏதேன் தோட்டத்தில் எழுந்து போன அந்த இணையில்லாத மகிமை நாம் சுதந்திரிக்கிறவர்களாய் தேவனோடு கூட அவருடைய முகமுகமா நம்ம சந்திக்க போகிறோம். எப்படி தெரியுமா இருக்கோம்? தேவ தூதர்கள் சொல்லுவாங்க, இதோ பாருங்கள், தேவாதி தேவன் மனுஷங்களோடு கூட வாசம் பண்ணபடி பூமிக்கு போயிட்டார். இந்த நாள் எவ்வளவு அருமையான ஒரு நாள்! இணையில்லாத மகிமை, இழந்து போன தேவசாயம் மகிமை மீண்டும் இந்த பூலோகத்துல இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பெற்று அந்த புதிய பூமிக்குள் பிரவேசித்து நாம் வாழுகிற அந்த வாழ்க்கைக்கு ஒப்பான வாழ்க்கை இந்த உலகத்துல ஒன்றுமில்லை. அந்த வாழ்க்கையை நோக்கி முன்னேறி கடந்து போக தேவன் உதவி செய்வார். சொல்லப்பட்ட இந்த ஊமையில நம்ம என்ன கேட்டோங்கிறது காரியம் இல்லை. மூத்த குமாரன் போய் என் தோட்டத்துல வேலை செய்யணும் அப்பா சொல்லும் போது என்ன சொன்னார் அவரு? போக மாட்டேன் நானே. ஓகே. அப்புறம் பெண்ணு மனஸ்தாபப்பட்டான். என்ன பண்ணார் அவரு? மனஸ்தாபப்பட்டு போய் செய்தார். அவர் என்ன பண்ணாரு? அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன சொன்னாரோ அதை போய் செய்தார். இளையவன் கிட்ட வந்தாரு, ஐயா நான் போறேன் ஐயா, எப்போ போய் செய்யறேன், ஆனா போய் திரும்பி பார்க்க போய் என்ன பண்ணல, போய் வேலை செய்யுங்க. ஆண்டவர் சொல்றாரு,
இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் அப்படின்னா மூத்தவன் தான். ஜனங்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க? மூத்தவன் தான். போக மாட்டேன்னு சொன்னா, ஆனாலே மனஸ்தாபப்பட்டு போய் தகப்பனுடைய வேலையை செய்து முடித்தான். இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நாமெல்லாம் பிதாவுக்கு பிள்ளைகள். மூத்த குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இளைய குமாரர்கள் நாம. யாரா இருந்தாலும் நாம பிதாவினுடைய வார்த்தை இப்படி சொல்லுது. இன்னைக்கு கூட நான் அந்த வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் வருகை சீக்கிரமா வரப்போகிறது. அதனால அந்த வார்த்தைக்கு நான் இன்னைக்காவது நான் செவி கொடுக்கணும். இன்னைக்காவது ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருக்காக இந்த பூலோகத்தில் நான் வாழணும். இப்ப கேட்கறது காரியம் அல்ல. நிறைய கேட்டிருக்கிறோம் நம்ம, நான் சொன்னபடி. ஆனா கேட்டதை எப்ப நாம செயல்படுத்த போகிறோம்? அப்படி இல்லைன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஆயக்காரனா அநியாயமா பணத்தை சம்பாதித்து இந்த உலகத்துல அக்கிரமத்துல வாழ்கிறவர்கள், வேசிகள். இன்னைக்கு நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா? ராகா ஒரு ஃபேமஸ் ப்ராஸ்டிடியூட், ஒரு பிரபல்யமான. இந்த சகோதரி நான் பரலோகத்துல பார்ப்பேன் ஒரு நாள். எனக்கு தெரிஞ்சு ராகாப்னு தன் பிள்ளைகளுக்கு பேர் வச்ச யாரும் எனக்கு தெரியல. இது வரையிலும் நான் கிறிஸ்தவர்கள் எவ்வளவு நான் 35 வருஷத்துல பார்த்துருக்கேன். ஏன் சொல்லுங்க? ஒரு பிரபல்யமான வேசி அவள், ஃபேமஸ் ப்ராஸ்டிடியூட். பிரியமானவர்களே, அவங்க நமக்கு முன்னாடி பரலோக ராஜ்யத்துல அந்த புதிய பூமியில தேவனோடு கூட இருப்பார்கள். நாம மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையை சீரியஸா எடுத்துக்கொள்ளணும். நம்ம ஃபர்ஸ்ட் பரலோகத்துக்கு போனாக்கா ராகாப்ப போயிட்டு, சாரி பேரை வைக்கணும் தான் நினைச்சேன், பாஸ்டர் வந்து பேரை வச்சுட்டு போயிட்டாரு. அப்படின்னா அவர்கள் தான் என்னோடு கூட புதிய பூமியில வாசம் பண்ணுகிறவர்கள். ஏன் தெரியுமா? சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தாள். சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிச்சா. ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயருக்கு அதன் நிருபத்துல 11ஆம் அதிகாரம் 1 ஆபிரகாம், 2 ராகாம். இவங்களெல்லாம் ஆண்டவரை விசுவாசித்தது மாத்திரமல்ல, உடனடியாக அதற்கு செவி கொடுத்தார்கள். உடனடியாக வந்து கீழ்ப்படிந்தார்கள். முதல்ல அந்த ஆபிரகாம் வந்துட்டு என்ன கீழ்ப்படிந்தார்னு பார்க்கலாம். 11ஆம் அதிகாரம் எபிரேயருக்கு அது நிருபம் 8ஆம் வசனத்துல, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னது என்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆண்டவர் என்ன சொன்னா? நீ வெளியே வா, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொன்னவன, ஆண்டவரை எங்க கொண்டு போறீங்க? எந்த தேசம்? அது எப்படி இருக்கும்? எதுவுமே கேட்கல. தான் போகும் இடம் என்னது என்று அறியாமல் புறப்பட்டு போனான். அதான் விசுவாசம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல பரதேசியை போல சந்தரிச்சான். எப்படி சந்திச்சார்? அவரு பரதேசியை போல சஞ்சரித்தார். நம்ம வாசித்தோம் இல்ல, அவர்களுடைய ஆஸ்தி பூமியில தாங்க முடியும், அவ்வளவு பெரிய பணக்காரன் ஆபிரகாம். முதலாவது. ரெண்டாவது, நம்ம வாசித்தபடி அதாவது இந்த பூமியில வந்துட்டு அவர் பரதேசியை போல சஞ்சரித்தார். அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராக ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் தங்கி இருந்தார். எங்க இருந்தார்? அவரு டென்ட்ல வாசம் பண்ணார். ரோட்ல எல்லாம் வந்துட்டு பரதேசிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வீடு வாசல் இல்லை, அவங்க வந்துட்டு டெம்பரரியா கூடாரம் போட்டு அந்த மாதிரிதான் ஆபிரகாம் வாழ்ந்தார். ஏனெனில் 10ஆம் வசனம், தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்தி பாரங்கள் உள்ள நகரத்துக்காக அவன் காத்திருந்தான். அந்த புதிய பூமிக்காக அவன் காத்திருந்தான். எப்போ? இந்த டெம்பரரி கூடாரத்தை விட்டுட்டு ஆண்டவர் காண்பிக்கிற அந்த அந்த புதிய பூமிக்குள்ள நான் போய் வாசம் பண்ணுவேன். எக்ஸைட்டடா இல்ல
தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அந்த நகரம் எப்படி இருக்கும் தெரியுமா? இதுவரையிலும், அதாவது 1500 மைல் ஸ்கொயர் அப்படி இருக்கிற தேசம் வந்துட்டு இதுவரையிலும் அவ்வளவு பெரிய தேசம் இருந்ததில்லைன்னு நான் நினைக்கிறேன். எந்த தேசத்தை பரப்பளவு பார்த்தாலும் 1500 மைல். தேவன் நமக்காக கட்டி வைத்திருக்கிற அந்த புதிய பூமி, நீங்க போய் நிதானமா வீட்டுல படிச்சு பாருங்க. அந்த வாசல் எப்படி இருந்தது, அதனுடைய நடக்கிற வீதி எப்படி இருந்துச்சு, எல்லாமே போட்டிருக்கும். இதுக்காகத்தான் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அதுதான் பரலோகத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்தது. அந்த நகரத்துல தான், அந்த பூமியில தான் உண்மையாக விசுவாசிகர்கள் மாத்திரமில்ல, மனம் திரும்பி அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்கள் குடியிருக்க போகிற தேசம். இன்னொரு காரியம், ராகாபை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அந்த சகோதரியை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே 11ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. இந்த நகரத்தின் எரிகோ பட்டணத்தினுடைய மதில் மேலதான் அவங்க கூடியிருந்தாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் சுத்தி வந்த போது அந்த மதில் பட்டணம் இடிந்து போனது. ஆனா ராகாப் அந்த மதில் மேலதான் வீடு கட்டி இருந்தா, அந்த வீட்டில் இருக்கிற அவள் குடும்பத்தார் காக்கப்பட்டார்கள். விசுவாசத்தினாலே ராகாப் வேவுகாரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்படியாதவர்களோட சேதமாகாதிருந்தாள். அப்படின்னா இந்த உலகத்துல அந்த எரிகோ பட்டணத்தில் இருந்தவர்கள் கீழ்படியாத ஜனங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டும் செவி கொடுக்காத ஜனங்கள், கீழ்படியாத ஜனங்கள், இவர்கள் அழிக்கப்பட்டு போகிறார்கள். அவர்களோடு கூட போய் நான் என்ன பண்ணக்கூடாது, சேதமாக கூடாது என்று சொல்லி விசுவாசித்து அவள் இருந்தபடினால அந்த மதில் மேல அவள் இருந்திருந்தாலும் அவள் வீடு காக்கப்பட்டது. பெரியமானவர்களே, ஒரு சிவப்பு நூல் அவருடைய ஜன்னல்ல தொங்க விடப்பட்டது. அந்த சிவப்பு நூல் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்துக்கு அடையாளம், அந்த குடும்பம் மீட்கப்பட்டதற்கு அடையாளம். இந்த ராகப்ப நம்ம எல்லாரும் அந்த புதிய பூமியில போயிட்டு கை கொடுப்போம். அதற்கு இந்த உலகத்துல கரைபடாத பிழையற்ற ஒரு வாழ்க்கை செய்து ஆண்டவருக்காக ஜீவிக்கும் பொழுது உண்மையாகவே அந்த வாழ்க்கை நமக்கும் சாத்தியம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய சிலுவை சுமந்து இயேசுவின் சேரித்த முகமாயிருவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் சேரித்த முகமாயிருவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது. வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது. பரலோகம் செல்லும் பாதை பரலோகம் செல்லும் பாதை
சிலுவை சுமந்து இயேசுவின் சிரித்த முகமான வாசல் வழியே வருந்தி நுழைய நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும். நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும். பொதுவானம் பூமி நோக்கி பயணம் செய்கிறோம். பொதுவானம் பூமி நோக்கி பயணம் செல்கிறோம். சிலுவை சுமந்து இயேசுவின் சிறுத்த முகமான சிலுவை சுமந்து இயேசுவின் சிறுத்த முகமான இறுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய வாழ்வின் துன்பமெல்லாம் சில காலந்தான் நீடிக்கும். இன்னும் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான் ஆண்டவர் வரப்போகிறார். வாழ்வின் துன்பமெல்லாம் சில காலந்தான் நீடிக்கும். இணையில்லாத மகிமை இனிமே நாமக்குண்டே. இணையில்லாத மகிமை இனிமே நாமக்குண்டே. சிலுவை சுமந்து சிறுத்த முகமான வாசல் வழியே வருந்தி நுழைய சிரித்த முகமான வருந்தி நுழைய சிரித்த முகமா சென்றிடுவோம். ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பிதாவே, இந்த பூலோகத்துல வாழும் இந்த நாட்களில ஒரு செல்வ சீமான் ஆபிரகாம் பரதேசியை போல சஞ்சரித்தார். பேதுரு சொல்லுகிற போல இந்த பூமியில பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவு பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். அவர் நியாயம் தீர்க்க போகிறவராய் இந்த பூலோகத்துக்கு திரும்பி வரப்போகிற காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரே, இந்த பூமியில சஞ்சரிக்கும் நாளளவும் பரதேசிகளை போல நாங்கள் சஞ்சரிக்க எங்களுக்கு உதவி செய்யும். அன்பின் கரத்துல எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களையும் எங்கள் வீட்டாரையும் உடைய வார்த்தை கேட்கிறவர்களை மாத்திரம் இல்லாதபடி அதற்கு செவி கொடுத்து அதற்கேற்ற கிரியைகளை எங்க வாழ்க்கையில செய்கிறவர்களாய், உடனே செய்கிறவர்களாய் இந்த பூலோகத்துல நாங்கள் எங்கள் வழிகளை சரியாக்கி ஆண்டவரை உம்மோடு கூட ஒப்புரவாகி, ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாகி உடைய வருகைக்காக நாங்களும் எங்கள் வீட்டாரும் சபையாரும் காத்திருக்க தேவரீர் அனுக்கிரகம் செய்யும். வந்த உடைய ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படி நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நாமத்தினால் அவர்களை வாழ்த்தி சபையாரை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். எல்லா துதி கன மகிமையா உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகராக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.